ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அலைட் மோஷன் அப்படிங்கிற ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிட்டு வரோம். அதோட மாடல் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, இதே தான் அந்த மாடல். ஓகே, இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன். ஓகே, இந்த டெக்ஸ்ட் அனிமேஷனாக இருக்கட்டும், இந்த இமேஜ் வந்து ஷேக் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அந்த ஷேக் எஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கிளியராக இதில் எப்படி இருக்கோ அதெல்லாம் நான் அப்படியே கிளியராக வந்து சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த எடிட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டியூட்டர் ஃபுல்லாமே எல்லாம் பிகினர்ஸ் டியூட்டர்லாம் ஓகே எல்லா வீடியோலுமே பேசிக் ஸ்டெப் முதல் லாஸ்ட் எண்டு வரைக்கும் எல்லாமே கிளியராக சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோலையும். ஸோ இந்த வீடியோவில் அதே மாதிரி தான் ஓகே ரொம்ப கிளியராக பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அந்த இமேஜ் இருக்கட்டும், அப்புறம் அந்த ஃபாண்ட் நான் என்னெல்லாம் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லா ஃபாண்டோட லிங்க் 2 ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் இமேஜ் அப்புறம் ஃபாண்ட் லிங்க் வந்து கீழே இருக்கும். ஓகே, எப்பவும் லாஸ்ட் இருக்கும், நீங்கள் அங்கே பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஈஸி தான், இது எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது டவுட் இருந்து ஓகே இது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒரு மாடல் டவுட் இருந்து அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஓகே, அதில் வந்து கிளிக் பண்ணிடலாம். கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, அதில் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகே, அங்கே ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஓகேவா, அதில் வந்து கிளிக் பண்ணிடலாம். இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதில் வந்து கிளிக் பண்ணி வியூ ஆல் அப்படின்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து டவுன்லோட் பண்ண இந்த இமேஜ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இமேஜ் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ எடிட் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக 2 தேவை. ஓகே, ஃபஸ்ட் ஒரு இமேஜ் வேணும், அப்புறம் ஒரு சாங் வேணும். 2 மட்டும் வச்சுட்டு அப்புறம் டெக்ஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். மொத்தமாக 3 தான். ஓகே, இமேஜ் வந்து இதுக்கு வந்து எடுத்துடலாம். ஓகே, வெயிட். ஓகே, இமேஜ் வந்து எடுத்துடலாம். இந்த இமேஜ் எல்லாம் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அது ஒரு வீடியோ வச்சுருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேவா, அந்த இமேஜில் லேயரில் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸ்க்ரீனில் 2 விரலை யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஜூம் இன் ஜூம் அவுட் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். ஓகே, நான் கரெக்டாக ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அந்த இப்போ 2 செகண்ட் தான் இருக்குது. ஓகேவா, இதை வந்து 30 செகண்ட் ட்ராக் பண்ணுறோம். இந்த ஆப்ஷன் தான். அந்த லேயரில் கிளிக் பண்ணது விண்டோ ஓப்பன் ஆகும், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒயிட் கலர் டாட் இருக்கும். ஓகேவா, இதை பிடிச்சி அப்படியே இழுத்துக்கலாம். ஓகே, அப்படி இழுத்தீங்க அப்படின்னா ட்ராக் ஆகி போயிட்டே இருக்கும். இதே ஆப்ஷன் வந்து நீங்கள் கைட் மாஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் அங்கே கிடையாது. ஸோ அது ரொம்ப அது அது ஒப்பிடும்போது இது கொஞ்சம் அட்வான்டேஜ். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, கரெக்டாக 30 செகண்ட்னா 30 செகண்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு கரெக்டாக க்ரோப் பண்ணியிருக்கேன். சாரி. ஓகே, இப்போ இமேஜ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங் தேவை. ஓகே, மறுபடியும் இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே இமேஜ் அண்ட் வீடியோ இருக்கும், அப்புறம் சாங் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஆடியோ அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இங்கே வந்து உங்களுக்கு ஆடியோ இருக்குது, ஃபைல் இருக்குது அப்படின்னா ஆடியோ இதுலேருந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்கா, அதில் வந்து ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அந்த இன்ஸ்டாகிராமில் டவுன்லோட் பண்ண வீடியோ வந்து சாரி இது வந்து நான் எடிட் பண்ண வீடியோ. வெயிட். ஓகே, இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த வீடியோ வந்து நமக்கு ஆடியோ மட்டும் வேணும். ஸோ அந்த வீடியோ இதே தான். ஓகே, இதில் நமக்கு வீடியோ மட்டும் வேணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஆகிறதும் இங்கே ஒரு 3 டாட் இருக்கும். ஓகே, இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் 3 டாட் இருக்கும். இங்கே போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க, டயலாக் வச்சா இல்லை ஏதாவது ஒரு சாங் வருது, உங்களுக்கு அது பிடிக்குது அப்படின்னா இதில் சாங் மட்டும் நமக்கு எடுத்துடலாம். ஓகே, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்துடும், ஆடியோ லேயர் தனியாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். கொடுத்து இங்கே 3 டாட் பக்கத்தில் டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அங்கே கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம 2 ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் அந்த இமேஜ் வந்து ஒரு சின்ன ஷேக் ஆகும். ஓகேவா, அது எப்படி பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். ஓகே, அந்த இமேஜில் வந்து கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போய்க்கோங்க. ஓகே, நீங்கள் இமேஜ் நார்மலாக வச்சு எடிட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஓகே, நீங்கள் இமேஜுக்கு எப்போவுமே ஒரு சின்ன ஷேக் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு எடிட்டாக இருக்கும். ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துங்க. இங்கே ஸ்விங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அதில் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே, ஸ்விங் அப்படின்ட்டு இருக்கும், அதுதான். இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஃபஸ்ட்டே இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 2.0 இருக்கும், அதை வந்து ஒரு 0.12. ஓகேவா, ஒரு 0.12 வச்சுக்கலாம். இப்போ நான் வைக்கிற அந்த இந்த மென்ஷன் பண்ணுறது இந்த அளவெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷேக் எஃபெக்ட். ஓகேவா, அந்த இமேஜ் வந்து லைட்டாக ஷேக் ஆகிட்டு இருக்கும். அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த சாங் வந்து ஒரு மாதிரி ஸ்லோ மோஷன் சாங் மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஆங்கிள் 1 வந்து கரெக்டாக பாருங்கள், -2.2. ஓகே, அந்த மைனஸ் ரொம்ப முக்கியம். ஆங்கிள் 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்காது, ஸோ 2.2. ஆங்கிள் 1 வந்து பார்த்தீங்கன்னா -2.2 இருக்குது. ஆங்கிள் 2 வந்து 2.2. ஓகே, டிகிரி, அவ்வளோதான். ஓகே,
இது ரொம்ப சிங்கிள் தான். இந்த ஸ்விங் அப்படிங்கிற சாரி, இதில் வந்து அனிமேஷன் கீ எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும் வச்சா போதும். ப்ளே பண்ணி காமிக்கிறேன். லைட்டாக ஒரு அந்த ஸ்விங் எஃபெக்ட் தான் இருக்கும். ஓகேவா, ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. ஓகே, ஏன்னா இந்த ஸ்லோ மோஷன் சாங் வந்து ரொம்ப நீங்கள் வேகமாக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்காது. ஓகே, இதே மாதிரி ஒரு ஸ்லோ மோஷன் சாங் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன எஃபெக்ட் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து இன்னொரு எஃபெக்ட் கூட ஆட் பண்ணியிருப்பேன். மறுபடியும் அந்த இமேஜில் கிளிக் பண்ணிடலாம். எஃபெக்ட் போயிடலாம். ஓகே, ஆட் எஃபெக்ட் போயிட்டு சேம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதே ஆப்ஷனில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, பல்ஸ் சைஸ் அப்படின்னு இருக்கும். பல்ஸ் சைஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, இதே தான். இதே அதே சேம். இதை வந்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிடலாம். ஓகே, அந்த கிளிக் பண்ணிடலாம். ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதை வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு 32ன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். ஓகே, ஒரு 32 வச்சிடலாங்க. அவ்வளோதான், கரெக்டாக ஓரளவுக்கு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். 16 வரும், அதுக்கப்புறம் 32 தான் வரும். ஓகே, 32 வச்சிடலாம். ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கும், ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கும். அது வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு 0. ஓகே ஒரு 0.93 95 சம்திங்கில் வச்சுக்கலாம். அப்புறம் க்ரோ அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே ஒரு 1.3 சம்திங். ஓகே 1.3 1.4 ஏதாவது இருக்கலாம். ஓகே, ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். அது வந்து 0.48ன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து அப்படி மெதுவாக ட்ராக் பண்ணுங்கள். ஓகே ஒரு 48 வச்சிடுறேன். ஓகே, இதே அளவு வந்து எதுக்கு அப்படின்னா இந்த சாங் ஓரளவுக்கு ஸ்லோ மோஷன் சாங்காக இருக்கலாம், இல்லை ஒரு சோக பாட்டாக இருக்கலாம். அது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து சின்ன லைட் ஒரு எஃபெக்ட் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்காம. ஓகே, நீங்கள் இமேஜ் வந்து நார்மலாக கொடுக்குறதுக்கும் நீங்கள் வந்து சாங் இதே மாதிரி எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாடலில் வேறு வீடியோ எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த எஃபெக்ட் வந்து இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு சாங் எடிட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஓகே, பார்க்க அதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நார்மலாக ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு இதே மாதிரி எடிட் பண்ணுறீங்க, அதுக்கு பதிலாக இந்த எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, மறுபடியும் இந்த எஃபெக்ட் இந்த இமேஜ் எடுத்துடலாம். ஸ்டார்டிங் அந்த சாங்கில் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஜூம் ஆகிட்டு வரும். இந்த இமேஜில் கிளிக் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. இங்கே வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்துக்கோங்க. ஓகே, ஸ்டார்டிங் வந்து இமேஜ் ஜூமிங்கில் இருக்கும், அப்புறம் வந்து நார்மலில் வந்துடும். அந்த எஃபெக்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்துக்கோங்க. வெயிட், இப்போ வந்து இந்த ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இமேஜ் ஜூம் ஆயிடும். ஓகே, இந்த மாதிரி ஜூம் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு இந்த அளவுக்கு. ஓகே, இப்போ எவ்வளோ ஜூம் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இந்த அளவுக்கு ஜூம் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிம்பிளில் ஒரு அனிமேஷன் கீ இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் டைமண்ட் சிம்பிளில் இருக்கா, இதுதான் அனிமேஷன் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து ஜஸ்ட் ஒன் டைம் கிளிக் பண்ணணும். ஓகே, அப்படி ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மைனஸ் ஆகிருக்கும் அப்படின்னா ஓகே ஆச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த இமேஜோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டோம், அப்புறம் 0.something செகண்ட் தள்ளி வச்சுருக்கோம். ஓகே, சாரி இப்போ பேக் வந்துருச்சு. வெயிட். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டோம். ஓகேவா, அப்புறம் 0.something இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இதை ஜூம் அவுட் பண்ணிடலாம். மறுபடியும் நார்மல் பொசிஷன் வந்து கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பொசிஷனில் வச்சுருந்தோ அதெல்லாம் ஃபைனல் பொசிஷனாக இருக்கும். ஓகே, நீங்கள் ரொம்ப கம்மியாகிட்டீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் வந்துருக்க பிளாக் கலர் தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கரெக்டாக ஒரு ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். அவ்வளோதான். ஸ்டார்டிங் வந்து அந்த ஜூம் எஃபெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் நார்மலாக அந்த ஷேக் எஃபெக்ட் நம்ம என்ன கொடுத்தோமோ அதுதான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இவ்வளோ தான் நான் அந்த வீடியோ எடிட் பண்ணியிருப்பேன். இந்த மாடலை வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து டெக்ஸ்ட் அனிமேஷனுங்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அதில் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் அப்படின்னு போடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக லிரிக்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நான் சும்மா அலைட் மோஷன் எடிட் பண்ணுறதால சும்மா போடுறேன். நீங்கள் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஓகே, நீங்கள் இதை கிளிக் பண்ணால் ஃபாண்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தீங்க நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஓகே, இந்த ஃபாண்ட்டில் எப்படின்னா அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஃபாண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நான் வீடியோவில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஹவு டு ஆட் ஃபாண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருப்போம். ஓகே, நீங்கள் எப்படி இந்த ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணணும், ஜிப் ஃபைலாக இருக்கும், அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஓகே, இங்கே வந்து கொடுத்து கலர் கொடுத்துக்கலாம். ஏடிபி அப்படின்னு இருக்கும். ஓகே, இந்த க்ரீன் கலர் டாட் இருக்கும் பாருங்கள் கீழே, அதை இழுச்சிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா ஜூம் ஆயிரும். ஓகே, ஸ்க்ரீன்லேயே ஒரு க்ரீன் கலர் டாட் இருக்கும். ஓகே, இது ரொம்ப முக்கியம்.
நான் இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் இது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும் லெட்டர்ஸ் எல்லாம், இல்லைனா ஒரு மாதிரி சரிஞ்சு வந்துடும். ஓகே, மறுபடியும் கிளியராக சொல்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் இப்போ பாருங்கள் அலைட் மோஷன் அப்படிங்கிறது கூட நான் கேபிட்டல் லெட்டர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி நான் கொஞ்சம் வீடியோக்கு சொல்லியிருப்பேன். ஓகே, சில இதில் கேபிட்டல் லெட்டர் தான் கொடுக்கணும், அதுதான் கரெக்டாக உங்களுக்கு வரும், இல்லைனா வராது. இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, நீங்கள் கேபிட்டல் லெட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு, ஸோ ஸ்டார்டிங்கில் இதுக்கு லிரிக்ஸ் வராது. ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி எந்த இடத்துல இந்த இடத்துல சாங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல வச்சுருந்தேன். ஓகே, இது மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் அந்த ட்ராக் ஆகுது அப்படின்னா இதோட சாங் முடிஞ்சுது. ஓகே, ஃபஸ்ட்டு 2 லைன். ஓகே, இந்த சாங் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு 2 லைன் வரும். ரொம்ப சிம்பிளாக அடுத்துள்ள லிரிக்ஸ் எல்லாம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு கிளியராக பார்க்கலாம். ஓகே, நீங்கள் பாருங்கள். ஓகே, இது ஒரு ஃபஸ்ட் லைன் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதை லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். வெயிட். ஓகே, இப்போ இன்னொரு லைன் கூட கீழே வந்திருக்கும். நீங்கள் அந்த ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். ஓகே, அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இன்னொரு டெக்ஸ்ட். ஓகே, செகண்ட் லைன் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, அந்த இடத்துல வச்சுட்டு டெக்ஸ்ட்டு போயிட்டு ஓகே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டியூட்டோரியல் அப்படின்னு போடுறேன். ஓகே, அதுக்கு வந்து இன்னொரு வகையான ஃபாண்ட் கொடுக்குறேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ATP அப்படின்னு இருக்கும். ஓகே, அதை கொடுத்து ஜூம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரீனில் ஒரு பாருங்கள், அந்த க்ரீன் கலர் டாட் இருக்குது, அதை பிடிச்சி இழுத்துட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு ஃபுல்லாக வரும், இல்லைனா வராது. ஓகே, அவ்வளோதான். இப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டு 2 லைன் லிரிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, நான் சும்மா ரைட் மோஷன் கொடுக்குறேன், நீங்கள் லிரிக்ஸ் கொடுங்க. கரெக்டாக 2 லைன் எங்கே முடியுது அப்படின்னா, ஓகே இதோட 2 லைன் முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு 2 லைன் இதோட முடிஞ்சுது அப்படின்னா அதை க்ரோப் பண்ணிக்கலாம். இந்த 2 லைனும் சேமாக. ஓகே, அந்த லிரிக்ஸ் கீழே இருக்கும், அந்த லிரிக்ஸும் சேமாக ட்ராக் பண்ணி விட்டுடலாம். ஓகே, ட்ராக் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். ஓகே, ரெண்டும் சேமாக முடிகிற மாதிரி பார்த்து வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் இது எல்லாமே சொல்லியிருப்பேன், எப்படி ஈஸியாக ட்ராக் எப்படி இந்த லிரிக்ஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஃபஸ்ட் லைனில் இது மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அலைட் மோஷன் அப்படின்னு இருக்கு, அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி காமிக்கிறேன். அதில் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, அங்கே வந்துக்கோங்க. இங்கே ஆட் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து வந்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட் மாஸ்கி அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்து என்ன இருக்கும், வைப் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, இந்த எஃபெக்டோட நேம் வந்து வைப். ஓகே, இந்த வைப் அப்படின்னு இருக்கா, அந்த எஃபெக்ட்டுக்குள்ளே வந்துடலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஏற்பட்ட ஸ்டார்ட் எண்டு ஆங்கிள் அப்படின்னு நிறைய இருக்கும். ஸோ ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறது, அந்த ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 0.00 இருக்குது. சாரி 0.0 டிகிரின்னு கிடையாது, 0.0% இருக்குது. ஓகே, ஸ்டார்டிங் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும், அதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஓகே 0.940 ஸ்க்ரோல் பண்ணும்போது இப்போ அலைட் மோஷன், இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் அலைட் மோஷன் அப்படின்னு இருக்கு, அதில் வந்து பாதியை காணும். ஓகே, இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மறைஞ்சு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஒரு லெட்டர் ஃபஸ்ட்டு லைன் இருக்குது அப்படின்னா அதோட பாதி வரைக்கும் அது வந்து லெட்டர்ஸ் தெரியாத அளவுக்கு இதை ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு விட்டுறணும். ஓகே, 0 இருக்கும்போது நார்மல் கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து அப்படி 0லேருந்து ஒரு 5, 6, 10 போகும்போது அலைட் மோஷன் அப்படிங்கிறதெல்லாம் பாதியை காணும். அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு லைனோட பாதி வரைக்கும் இதை ஸ்க்ரோல் பண்ணி விட்டுடலாம். ஓகே, நான் 37.9 கொடுத்துருக்கேன். இப்போ அந்த லிரிக்ஸோட அந்த டெக்ஸ்ட் இருக்கும், அதோட ஸ்டார்டிங் வச்சிடலாம். ஓகே, இது மாதிரி நீங்கள் வேறு லிரிக்ஸ் கொடுக்கும்போது மாறும். ஓகேவே, அதே நான் சொன்னால் ஒரு ஃபஸ்ட்டு இதோட அனிமேஷன் கீ ஸ்டார்டிங் இருக்குது பாருங்கள், இதை வச்சுட்டு ஒரு அனிமேஷன் கீ இருக்குது, அதை வந்து ஜஸ்ட் ஒரு மாதிரி கிளிக் பண்ணிடலாம். ஓகே, கொஞ்சம் ஒரு 0.something செகண்ட். ஓகே, இதே மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கு, அதை வந்து மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி 0.0 கொண்டு வந்துடலாம். ஓகே, ஓகே 0.0 கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா எண்ட் அப்படின்னு கீழே இருக்கும். ஓகே, அதை யூஸ் பண்ணி இன்னொரு அனிமேஷன் கீழே வந்து கொடுங்க. இப்போ எண்ட் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு எண்ட் அப்படின்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் 100% 100.0 இருக்கும். ஓகேவா, இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ பாதி லெட்டர்ஸ் இப்போ அலைட் மோஷன் அப்படின்னு மட்டும் இருக்குது. ஸோ அதை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எண்ட் அப்படின்னு இருக்கு, அதை வந்து இப்போ ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். 100ல் இருக்குது.
ஓகே. ஓகே. இது 50 அந்த சம்திங். ஓகே. 100ல ஸ்டார்ட்டிங் இருக்கு எண்டு வந்து. இப்போ வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணி ஒரு 81, 70 அந்த சம்திங் வரும்போது இந்த அலைட் மோஷன் அப்படிங்கிறதும் அப்படி மறைஞ்சு வந்துட்டே இருக்கும். நமக்கு இப்போ ஸ்டார்ட்டிங் பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் வந்து லெட்டர்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே. பாதி அளவுக்கு. ஆல்ரெடி நம்ம அங்கே ஒரு பாதி கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து எம் வரைக்கும் வந்துச்சு. ஓகே. மோஷன் அதோட கட் இப்போ ஸ்க்ரீனில் வந்து லெட்டர்ஸே இருக்காது. ஓகேவா? இந்த பொசிஷனில் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இந்த எண்டில் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு அனிமேஷன் கீ வந்து செட் பண்ணுங்கள். ஓகே. டைமண்ட் சிம்பிளில் இருக்கும். ஓகே. ஒன் டைம் கிளிக் பண்ணிடலாம். அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அனிமேஷன் கீ செட் பண்ணோம். அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கலாம். அங்கே ஒரு சின்ன ஒரு மார்க் அடையாளம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ எண்ட் இருக்கும். அதை மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி 100ல் வச்சா மட்டும் போதும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கலாம். ஒரு லைன் இருக்குது. அந்த லைனில் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு பாதி மறைய வச்சோம். ஓகே. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே. அவ்வளோதாங்க. இப்போ அந்த அனிமேஷன் வந்து பார்த்துடலாம். ஓகே. இந்த மாதிரி. ஓகே. இதே தாங்க ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே. இது ஒரு டைப்பான அனிமேஷன். ஓகே. ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் இன்னொரு இது இப்போ ரொம்ப பெர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா மறுபடியும் அந்த லேயரை கிளிக் பண்ணி எஃபெக்ட் போயிட்டு வைப்பு போயிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கா அதில் வந்து ஒருக்கா கிளிக் பண்ணிடலாம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த அனிமேஷன் கீழே வந்து ஒரு கிராஃப் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதே தான். ஓகே. வெயிட். இந்த ஆப்ஷன் தான். இதை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே. இதை கிளிக் பண்ணால் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே மாதிரி கிராப் சாட் மாதிரி இருக்கும். அதில் வந்து செகண்ட் இருக்கும். ஓகே. ஜஸ்ட் இந்த செகண்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே. மறுபடியும் பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு இப்போ எண்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே. எண்டு அப்படின்னு ஒரு இதில் அனிமேஷன் கொடுத்துருப்பாங்களா அதில் எண்டில் கிளிக் பண்ணிடலாம். ஓகே. எண்டில் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கிராஃப் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. இது நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தா தான் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே. நீங்கள் வந்து நார்மலாக கொடுக்குறத விட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிளிக் பண்ணிடலாம். இதுலேயும் அதே தான் ஷேக். ஓகே. அந்த செகண்ட் ஆப்ஷன் சேம் ஆப்ஷன் தான் இதில் வந்து கொடுத்துடலாம். ஓகே. இது நீங்கள் கிளிக் பண்ணி வச்சா தான் கரெக்டாக ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குங்க. இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி இருக்கும். இது வந்து அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். ஓகே. அவ்வளோதான். இப்போ வந்து கீழே வந்து டியூட்டோரியல் அப்படின்னு போட்டுருப்போம். அதுக்கு வந்து இன்னொரு விதமான ஒரு அனிமேஷன் வந்து செட் பண்ணியிருப்போம். ஓகே. அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு சேம் எஃபெக்ட் தான். எஃபெக்ட் போயிடலாம். ஆட் எஃபெக்ட் போயிடலாம். ஓகே. இங்கேயே நான் ஆல்ரெடி ஆட் பண்ண எஃபெக்ட் இங்கேயே இருக்குது. ஓகே. வைப் இதே தான். சேம் தான். நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல. இந்த வைப் வந்துடலாம். ஓகே. இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆங்கிள் அப்படின்னு இருக்குங்க. இங்கே வந்து வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஸ்டார்டிங் வந்ததும் நான் இப்போ சும்மா அந்த ஸ்டார்டிங்கெல்லாம் மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்ததும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இருக்குல்ல அந்த ஆங்கிள் வந்து ஓகே. நான் ஸ்டார்டிங் இப்போ கிளிக் பண்ணி சும்மா மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓகே. ஸ்டார்டிங் வந்ததும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே. இது சும்மா மறைஞ்சு போகுது. ஓகே. நீங்கள் வந்து நான் இதை சும்மா காமிக்கிறேன். ஓகே. நீங்கள் வந்து அந்த ஸ்டார்டிங் இவ்வளோ வேல்யூ வைக்கணும் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆங்கிள் வந்து ரொட்டேட் ஆகுறது தெரியும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டாக வந்தீங்க இதெல்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு கீழே வந்துட்டு ஆங்கிள் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ வைங்க அப்படின்னா 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. ஓகே. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிடலாம். 80, 40 ஓகே. கரெக்டாக 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. ஓகே. கரெக்டாக 90 டிகிரியில் வச்சிடலாம். ஓகே. அதுதான் பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே. மேலே வந்துடலாம். ஓகே. இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அது வந்து ஸ்டார்டிங் 0ல் தான் இருக்கும். ஓகே. நான் இப்போ சும்மா ஸ்க்ரோல் பண்ணி விட்டேன். ஸ்டார்டிங் நான் வச்சு காமிக்கிறேன். ஓகே. ஸ்டார்டிங் உங்களுக்கு 0ல் இருக்கும். ஓகேவா? 0.0ல் இருக்கும். ஓகே. ஆங்கிள் வந்து 90 வச்சுட்டோம். ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே. இப்போ அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை ப்ளஸ் வேல்யூவில் இப்போ 0.0ல் இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங். ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது 30 வந்துடும். 30 சம்திங். இப்போ அந்த டெக்ஸ்ட்டோட பாதி வரைக்கும் ஓகே. பாதி வரைக்கும் மறைகிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ வந்து நான் ஒரு 38.7 கொடுத்ததும் அந்த டெக்ஸ்ட்டோட பாதி வரைக்கும் மறந்துடுச்சு. ஸோ அதில் வச்சுட்டு ஒரு அனிமேஷன் கீ டைமண்ட் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இதை வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணிட்டோம். ஓகே. மறுபடியும் மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம். ஓகே. இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் கீ ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அப்புறம் ஒரு 0.something செகண்ட் ஓகே தள்ளி வச்சுட்டோம். இப்போ வந்து இந்த ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குது. அதை மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 0.0ல் வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு 0.0 சம்திங்கில் வச்சுக்கலாம். ஓகே. 0.0ல் வச்சிடலாம். ஓகே. மறுபடியும் சேம் ப்ராசஸ் இங்கே வந்து எண்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே. இதில் கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் லேயர் இருக்குது பாருங்கள். அதை அப்படியே மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டார்டிங்கில் வச்சுக்கலாம்.
இப்போ என்ன பண்ணணும் தெரியும் நினைக்கிறேன். இந்த எண்ட் அப்படின்றது 100ல் இருக்குது. ஓகே, இது 100 இருக்குது அப்படின்னா ஓகே 100ல் இருக்குது அப்படின்னா ஒரு 70 80க்கு வந்து கொண்டு வந்துருங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 70 60 அப்படி வரும்போது அந்த டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக மறைஞ்சிட்டே வந்துடும். ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டே தெரில அந்த அளவுக்கு வச்சிடலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து இங்கே டெக்ஸ்ட் மாறும்போது இந்த அளவு வந்து மாறும். ஓகே, எனக்கு வந்து ஒரு 41.2 சம்திங் வரும்போது கரெக்டாக இருக்குது. ஓகே, 41.2ல் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த ஸ்டார்டிங் வச்சிடலாம். ஓகே, வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் கீ இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஒன் டைம் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, அப்புறம் வந்து மறுபடியும் இதுக்கு முன்னாடி ஒரு அனிமேஷன் கொடுத்துருப்போம். அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இந்த எண்ட் இருக்கும். அப்படி அதை மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100ல் வச்சா போதும். ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக 100ல் வச்சாவே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, 100ல் வச்சா மட்டும் போதும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த 2 லிரிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, நான் காமிக்கிறேன். ஓகே, வெயிட். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகுற மாதிரி அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் இருக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிளாக முடியுது. இப்போ அடுத்து வந்து டெக்ஸ்ட்டு எடிட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு 2 டெக்ஸ்ட்டையும் எடிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ரொம்ப சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாங் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 2 லைன் கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, 2 லைனாக வரும். ஸோ இப்போ 2 லைன் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஷேப், ஐ மாதிரி ஒரு ஷேப் வந்து அதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கும் பாருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டுன்னா அதுக்கு நேராக இருக்கும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆகிடும். அந்த 2 டெக்ஸ்ட்டையும் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன். இது பாருங்கள், நான் கிளிக் பண்ணி காமிச்சிட்டே இருக்கேன். அங்கே வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி டூ லேயர் அப்படின்னு காமிக்கும். ஓகே, காப்பி டூ லேயர் அப்படின்னு காமிக்கும். ஓகே, இதை வந்து காப்பி பண்ணிடலாம். ஓகே, இந்த சாங் பொறுத்த வரைக்கும் 2 லிரிக்ஸாக கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இது ஃபஸ்ட் 2 லிரிக்ஸ். ஓகே, சாங்கை ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு கரெக்டாக அடுத்த 2 லிரிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இந்த காப்பி பேஸ்ட் இருக்குல்ல அந்த இடத்துல கொடுத்துட்டு பேஸ்ட் டூ லேயர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி சேம் லிரிக்ஸ் வந்து இங்கே இதாக ஆட் ஆகும். எஃபெக்ட்லாம் அப்படியே இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் லிரிக்ஸை வந்து டெலிட் பண்ணிவிட்டு அடுத்த லிரிக்ஸ் நீங்கள் அடுத்த என்ன லைன் வருதோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சிம்பிள் தான். ஸோ ஓகே, நான் சும்மா கேவி டெக் அப்படின்னு என்னோட சேனல் நேமே போடுறேன். ஓகே, இது மாதிரி நீங்கள் அடுத்த லிரிக்ஸ் வந்து இது மாதிரி எடிட் மட்டும் பண்ண போகணும். அதுக்கப்புறம் இதுக்கு மாதிரி நீங்கள் எஃபெக்ட்லாம் கொடுக்க தேவை கிடையாது. ஓகே, நீங்கள் அதே டைம் மாஸ்டர் அப்படின்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு மட்டும் நீங்கள் எடிட் பண்ணால் போதும். ஓகே, எல்லா வீடியோவுமே இது தான் அலைட் மோஷன் பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இங்கே அந்த அனிமேஷன் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டு வேறையாக இருக்கும். ஓகே, நீங்கள் டெக்ஸ்ட்டு மட்டும் எடிட் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் இதே மாதிரி கன்டினியூஸாக நீங்கள் பேஸ்ட்டு மட்டும் கொடுத்துட்டு போகலாம். கரெக்டாக சாங்கை ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, இதே சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஓகே, இந்த அந்த ஒரு லென்த் வந்து கம்மியாகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை கொஞ்சம் ப்ரோ பண்ணிக்கலாம். ஓகே, வேறு எதுவும் இல்லை. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை நம்ம லிரிக்ஸில் கிளிக் பண்ணதும் ஓகே அங்கேயே காப்பி எஃபெக்ட் அப்படின்னு வரும். ஓகே, ஆல்ரெடி இந்த டெக்ஸ்ட் இருக்கா, இந்த டெக்ஸ்ட்டில் கொடுத்ததும் கீழே ஒரு 3 டாட் இருக்கும், அதில் காப்பி எஃபெக்ட் அப்படின்னு வரும். ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அதுவும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஓகே, அவ்வளோ கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.